ஷேய் பிரம்மா, டெல்லியில் பிரதமராக உட்காந்து ஆடிட்டு இருக்க. பூமி பூமி இடத்தை அழிச்ச தூக்கி போட்டு மிதிச்சு போடுவார். பார்த்துக்கோ, குடியரசுத் தலைவர் ஜனாதிபதி பூரா டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் அரசியல்வாதி பூரா பேப்பர் அடிச்சு வச்சு குடோன்னு அடிச்சு வச்சுக்கான். தெரியலையா நீ விட்ட பேப்பர்? யாரு டெல்லியிலேருந்து விட்ட பேப்பர்? வட்டி கடை வாரக்கடை மாதிரி நடக்கு. அதான் வரிங்கல்ல, ஜனநாயக ஓட் படைக்கிறது கடவுள். எல்லாம் கணக்கு விட்டவொடனே ஜனநாயக ஓட்டு முத்திரை வாங்கி பேப்பரை விட்டு நீ பாலாக்கி வச்சிருக்க. புரியாடா? குட்டோனா வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கான். அதான் சொல்லுவார்ல, நீ பில்டிங் போடுதியா, மெழுத்து வச்சா கட்டுதியா, இடம் வாங்குதியா, வாங்க அப்படின்ட்டார். உன் குடிமி பத்திர பதிவில் இருக்கிறா. அதைத்தான் ஜோலியை முடிச்சேன், என் கைக்கு வந்துருச்சு. இப்போ நான் ஜட்ஜா உட்காந்து நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். எனக்கு இராணுவ முப்படை வானரப்படை என் கையில் வந்த உடனே ஒட்டுமொத்தமாக அரசியல்வாதியா வேரோட நான் அள்ளிடுவோம்ட்டார். அதான் கணக்கு. புரியா? இப்போ சண்டை கூத்தலமாக விடுவார். அப்போ எங்கெங்கே இடிக்க விடணுமோ அங்கங்கே இடிக்க விடுவார். நீதிபதி ஜட்ஜி கோட்டார் வீட்டில் தானேப்பா இருக்கிய? டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் இப்போ வீட்டில் இருக்கிய. டைம் நாங்கள் போடுற டயத்தில் அது உங்கள் டைம் அதெல்லாம் முடிச்சிட்டாரு. நீங்கள் போய் உட்காந்து வாசிக்கிறதெல்லாம் முடிச்சிட்டாரு. அது எரிச்சாச்சு, குளோஸ் பண்ணியாச்சு. இப்போ வீட்டில் நீங்கள் இருக்க, வீட்டுக்கு தான் நாங்கள் கணக்கு கொடுக்கணும். நீங்கள் இருந்து இந்த பேரை சேட்டையை பார்க்க போறீங்கல்ல, வீட்டில் கணக்கு கொடுக்கார். வீட்டுக்கு தான் கொடுப்பார். நீதிபதி ஜட்ஜி கோட்டாருக்கு, ஆணுக்கு பெண்ணுக்கும். டெல்லி டு தமிழ்நாடு ஃபுல்லாக உறிஞ்சிக்கோ. கைலாசத்தில் கடவுள் ஜட்ஜி கணக்கு போட்டார். ஒன்று விட மாட்டார். முக்கால் சத்தியம். ஆதார கார்டு ரேஷன் கார்டில் குடிமையை பிடிச்ச மணிக்கு தூக்கி நச்சிருவார். உயிர் வாழ்றதுக்கு இந்த 3 கணக்கு கொடுத்துருக்காரு. தப்பு செய்யறதுக்கு நான் கொடுக்கலாம் அப்படின்ட்டார். முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கப்பா.